ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அ சில்லி காலிஃப்ளவர் அதாவது சில்லி சிக்கன் இருக்கு இல்லையா? அந்த மாரி டேஸ்ட்ல நம்ம எப்படி காலிஃப்ளவர் வச்சு சில்லி காலிஃப்ளவர் செய்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி அண்ட் ஆல்ரெடி வந்து நானு சில்லி காலிஃப்ளவர் பகோடா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அத செக் பண்ணிக்கோங்க. லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கு வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் பகோடா போட்டத எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 வெங்காயம், 1 கொடை மொளகா, அப்புறம் கொஞ்சம் சாஸ், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா, அ ஸ் டேஸ்ட்டுக்கு உப்பு ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கொடை மொளகாவ வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசா கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து அந்த சாஸோடலாம் சேர்த்து இந்த கொடை மொளகா சாப்பிடும்போது ரொம்பவே செம்மையா இருக்கு. அண்ட் வந்து நான் காலிஃப்ளவர் எப்படி பகோடா போடுறது, சிக்கனோட டேஸ்ட்ல எப்படி பகோடா போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அத வந்து லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது ஏன்னா நான் பகோடா வந்து போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. மார்னிங்கே செஞ்சுட்டேன். பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இது கொஞ்சமா எனக்காக எடுத்து வச்சேன். அந்த இதுதான் ரெசிபி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இத கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரவுண்டா தோல் உரிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நல்லாருக்கும். கொஞ்சம் ரொம்பவும் மெல்லிசா இருக்க தேவையில்ல, ரொம்பவும் கனமா இருக்க தேவையில்ல. ஆனியன் அந்த மாரி இப்ப நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லெஸ் இன்கிரீடியன்ட் தான். அதாவது நம்ம பகோடா போட்டு வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு 1 வெங்காயமும், அப்புறம் ஒரே 1 கொடை மொளகாவும் மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். அதாவது தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாஸ் மெயின் வந்து டொமேட்டோ சாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அப்படியே ஆனியன் வந்து நம்ம பொடிசெல்லாம் கட் பண்ணணும்ல. இந்த மாரி ரவுண்டா அப்படியே ஒரு முழு வெங்காயத்த எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, காலையில வந்து அந்த காலிஃப்ளவர் பொரிச்சேன் இல்லையா? அந்த ஆயில் இருந்துச்சு. அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ கொஞ்சமா ஆயில் ஊத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆனியன் போட போறோம். ஸ்ட்ரெய்ட்டாவே ஆனியன், வெங்காயம். காலிஃப்ளவர் காலையில போட்ட காலிஃப்ளவர். கொஞ்சம் கிரிஸ்பியா தான் இருந்தது. ரொம்ப நமுத்து போகல. கொஞ்சம் கிரிஸ்பியா தான் இருந்தது. நல்லா மொறுமொறுன்னு தான் இருந்துச்சு இப்பவும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஆனியன் போட்டுட்டேன். இப்ப இந்த ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். இதெல்லாம் தனித்தனியா வந்துடும். வதக்க தனித்தனியா அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஆனியனு, வெங்காயம். இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டு இத நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ரொம்ப வதக்க தேவையில்ல. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணாலே அந்த டேஸ்ட்டுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் வந்து கொடை மொளகா. கொடை மொளகா போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும், கொஞ்சமா கரம் மசாலா. அதாவது அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அத அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு. சால்ட் டேஸ்ட்டுக்கு சால்ட். கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும். ஏன்னா நம்ம பகோடால கரெக்ட்டா இருக்கு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆனியனுக்காகவும், இந்த குடை மிளகாக்காகவும் நம்ம கொஞ்சமா போடுறோம். இந்த சாஸ் வேற ஊத்துறோம் இல்லையா? அதுக்காக. இப்போ உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கலாரி விட்டுட்டு,
நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் இந்த சாஸ். இதுதான் அந்த டேஸ்ட் குடுக்குது அந்த சில்லி காலிஃப்ளவருக்கு. ஸோ சாஸ் வந்து உங்களுக்கு எவ்ளோ நீங்க காலிஃப்ளவர் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம சாஸ் ஊத்தணும். இப்ப நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன்றதுனால, நான் கொஞ்சமா சாஸ் ஊத்திக்கிறேன். இப்ப நெறைய காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா, நீங்க நெறைய சாஸ் ஊத்தி செய்யுங்க. அப்ப இன்னும் கூட சாஸ் நல்லா நெறைய ஊத்துனீங்கன்னா, நல்லா டேஸ்டியா இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப வந்து இதுல வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் பகோடாவ இதுல நம்ம சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் பகோடா ரெசிபி வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்பவே ஈஸி அண்ட் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல அதையும் நம்ம செஞ்சிடலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா நான் மார்னிங் வந்து என்னோட பிஸி என்ன சொல்றது? காலையில செம்ம பிஸியா இருக்கும். ல டிஃபனு, லஞ்ச் எல்லாம் ரெடி பண்றது பசங்களுக்கு. அவங்களையும் ரெடி பண்ணணும். அதுலயே நான் இதையும் செய்றேன்னா, அப்போ இந்த ரெசிபி வந்து செம்ம ஈஸின்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது. அதனால இத நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அத போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். மார்னிங் பசங்களுக்கும் குடுத்து அனுப்பிச்சேன். அவங்களும் செம்ம டேஸ்ட்டா இருக்கு அப்டி சொன்னாங்க. இப்ப நம்ம இந்த மாரி சர்வ் பண்ணிடலாம். மறக்காம நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு இந்த இந்த இது வந்து இந்த அந்த சிக்கன் டேஸ்ட்ல இந்த காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க கூட இத சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த டிஷ்ஷ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச்.